ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வருஷத்துல ஒரு முறையாவது கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய சில கோவில்களுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க, சட்டைநாதர் கோவிலுக்கு நாங்க போயிட்டு வந்திருந்தோம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கடவுர் அமிர்தகடேஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மனுடைய சன்னிதானத்துக்கு நாங்க எல்லாருமே வந்திருந்தோம். பஸ் ஸ்டாப்ல நின்னதுக்கு அப்புறமா நாங்க எல்லாரும் அப்படியே அந்த சன்னிதானத்தை நோக்கி நடந்துட்டு இருந்தோம். அப்ப எங்களை கிராஸ் பண்ணி ஒருத்தர் நிறை குடத்தை தலைமையில வச்சுட்டு வந்தாங்க. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நிறக்குடம் பாக்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. கோவிலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே மங்கள வாத்தியத்தினுடைய சத்தம் தான் எல்லா இடத்துலயுமே கேட்டுட்டு இருந்தது. ஏன்னா இந்த கோவிலோட சிறப்பே அதுதான். பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய திருமணம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா திருக்கடவுர்ல பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவங்கள் 60வது வயது 80வது வயது இந்த மாதிரி வயது முதிர்ந்தவங்களுக்கான திருமணம் அவருடைய சந்ததிகளாலே நடத்தப்படும். அதுக்கான கண்கோடி வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் தன்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சா அது ஷஷ்டிய பூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. 70வது பிறந்த நாளை நிறைவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்றது பீமரத சாந்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 80வது பிறந்த நாளை கொண்டாடினதுக்கு அப்புறமா ஒரு கல்யாணம் நடத்தப்படும் இல்லைங்களா, அதுக்கு பேரு சதாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சதாபிஷேகத்துக்கு பின்னால் உள்ள கதை என்னன்னா, ஒரு தம்பதியினர் தங்களோட வாழ்க்கையில 1000 முழு நிலவுகளை கடந்திருக்கிறாங்க அப்படின்றதுதான். இந்த மாதிரி 1000 பிறை கண்ட தம்பதியரை பாக்குறது ரொம்பவே அரிதான விஷயம் தான். அந்த மாதிரியான தம்பதியர்களை இந்த கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா காண முடியும். கோவிலோட உட்பகுதியில சின்ன சின்ன மண்டபங்கள் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த 60ஆம் திருமணம் 80ஆம் திருமணம் இந்த மாதிரியான திருமணங்கள் செஞ்சு வைக்கிறாங்க. அப்படியே இந்த மண்டபங்கள் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறையினர் சேர்ந்து 2 திருமணங்கள் செஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒருத்தவங்க. பார்க்க அவ்வளவு ஆசையா இருந்தது. அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதாவது இவங்க எப்படி அவங்க திருமணத்தை நடத்துறப்ப எவ்வளவு சந்தோஷத்தோட இருந்திருப்பாங்களோ அதை விட 100 மடங்கு சந்தோஷத்தோட அவங்களுடைய மருமகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஜல்லடை நிறைய தண்ணி ஊத்தி சந்தோஷத்தோட அந்த திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே இந்த தம்பதியினர் இருந்தாங்க. இவங்களுக்கு 80ஆம் திருமணம் அப்படின்னு சொன்னாங்க. 1000 பிறை கண்ட இந்த தம்பதியினரையும் நாங்க பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா அமிர்தகடேஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மனுடைய சன்னிதானத்தையும் வளம் நல்லபடியா நாங்க பிரார்த்தனையும் பண்ணிட்டோம். கோவில நாங்க நிறைவா பார்த்த தம்பதி இவங்க தான். இவங்க 80ஆம் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா கோவிலுடைய பகுதிகளை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இவங்க கிட்ட நாங்க குங்குமம் வாங்கினோம். அப்ப இவங்க நிறைய அறிவுரைகள் எங்களுக்கு சொன்னாங்க. அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அப்புறம் வரக்கூடிய பிள்ளைகள் கூட, அதாவது பேரன்கள் பௌத்திரன்கள் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க கூட நன்மக்களா பிறக்கணும் அப்படின்னு வாழ்த்துனாங்க. 1000 பிறை கண்ட அந்த தம்பதியர்கள் கிட்ட நாங்க தம்பதி சமேதரா இருந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறமா கோவில் ஒரு பகுதியில எல்லாருமே உட்காந்து அபிராமி அந்தாதியினுடைய சில பாடல்களை அங்க பாடணும். அதே போல அபிராமி அன்னையினுடைய கருணையால் எங்க எல்லாருக்குமே தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பி வர்றப்ப யானை கிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலினுடைய வெளிப்பகுதி உள்பகுதி இன்னும் அந்த மண்டபத்துக்குள்ள அப்படிலாம் போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க காணக்கூடியது நல்ல வாழ்க்கை வாழ்ந்த தம்பதியினர்களுடைய திருமண கோலத்தை தான். அதே மாதிரிதான் கோவில்ல இருந்து நாங்க கிளம்புறப்ப கூட இந்த மாதிரி கல்யாண காட்சியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம லைஃப்லயும் இந்த தருணம் நிச்சயமா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த கோவில்ல இருந்து நாங்க வெளியில வந்தோம். சட்டைநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா திருக்கடவுர் தான் வந்தோம். இங்கேயும் நல்லபடியா தெய்வத்தை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்திலேயே திருவடைக்களி முருகன் கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ நாங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு அடுத்து புறப்பட்டோம். நீங்களும் திருக்கடவுர் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அங்க என்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.